தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய சைலண்ட் சாதனையை இப்போது காங்கிரஸ் கட்சி படைத்துள்ளது. கூட்டணி அரசியலை எப்படி லாபகமாக கையாண்டு தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்கு தமிழக காங்கிரஸ் ஒரு மிகச்சிறந்த முன் உதாரணத்தை இப்போது காட்டியிருக்கிறது. வெறும் 5 மாத இடைவெளியில் தமிழகத்திலிருந்து 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளை பெற்றுக்கொண்டு டெல்லியில் தனது பலத்தை உயர்த்தியுள்ளது காங்கிரஸ். இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், முதலில் திமுக கூட்டணியில் இருந்து ஒரு இடத்தையும் தற்போது தாவேக கூட்டணியில் இருந்து மற்றொரு இடத்தையும் காங்கிரஸ் தட்டி பறித்துள்ளது. இதன் மூலம் தமிழக முதலமைச்சர் விஜயை காங்கிரஸ் மேலிடம், குறிப்பாக ராகுல் காந்தி மிகச் சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டுள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். கடந்த பிப்ரவரி மாதம் தமிழகத்தைச் சேர்ந்த 6 மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் முடிந்தபோது திமுக கூட்டணியால் 4 இடங்களை வெல்ல முடியும் என்ற நிலை இருந்தது. அப்போது தொகுதி பங்கீடு தொடர்பாக பல்வேறு இழுபறிகள் இருந்தாலும் இறுதியில் தனது ராஜதந்திரத்தால் ஒரு மாநிலங்களவை இடத்தை பெற்றுக்கொண்டது காங்கிரஸ். அதன் மூலம் கிறிஸ்டோபர் திலக் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தல் தமிழக அரசியலை புரட்டி போட்டது. 108 இடங்களை வென்ற தாவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தாலும் ஆட்சியமைக்க தேவையான பலம் இல்லாத சூழலில் காங்கிரஸ் தனது ஆதரவை விஜய்க்கு அளித்தது. திமுக கூட்டணியிலிருந்து தேர்தலை சந்தித்தாலும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு உருவான சூழலை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டது காங்கிரஸ். இந்த சூழலில்தான் அதிமுகவைச் சேர்ந்த சி.வி. சண்முகம் தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்ததால் காலியான அந்த ஒரு இடத்திற்கு ஜூன் 18ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டது. தற்போதைய வளத்தின்படி இந்த இடம் தாவேக கூட்டணிக்கு செல்லும் என்பது உறுதியாக இருந்தது. இந்த வாய்ப்பை நழுவவிட விரும்பாத காங்கிரஸ் மேலிடம் தனது தமிழக பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் மற்றும் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் ஆகியோர் மூலம் முதல்வர் விஜயுடன் ரகசிய பேச்சுவார்த்தைகளை நடத்தியது. இந்த சந்திப்புகள் முடிந்த மிக குறுகிய நேரத்திலேயே அந்த ஒரு மாநிலங்களவை இடத்தை காங்கிரசுக்கே ஒதுக்குவதாக முதலமைச்சர் விஜய் அதிரடியாக அறிவித்தார். தற்போது இந்த இடத்திற்கு காங்கிரஸ் சார்பில் ராகுல் காந்தியின் நம்பிக்கைக்குரியவரான பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிடுவார் என்ற தகவல்கள் பலமாக உலா வருகின்றன. வெறும் 5 எம்எல்ஏக்களை மட்டுமே கையில் வைத்துக்கொண்டு விஜயின் அமைச்சரவையில் இடம் பிடித்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு மாநிலங்களவை இடத்தையும் காங்கிரஸ் தட்டி பறித்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய அரசியல் சாதனையாகவே பார்க்கப்படுகிறது. திராவிட கட்சிகளின் பிடியிலிருந்து தமிழக அரசியல் மெல்ல மெல்ல விலகத் தொடங்கியுள்ள இந்த சூழலில் தேசிய கட்சியான காங்கிரஸ் இன்னும் தனது பேரம் பேசும் திறனை இழக்கவில்லை என்பதை இது நிரூபித்துள்ளது. ராகுல் காந்தி மற்றும் முதலமைச்சர் விஜய் இடையிலான இந்த துரிதமான அரசியல் புரிதல் வரும் நாட்களில் தமிழக அரசியலில் இன்னும் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.